பெயரையும் சொன்னதாக ஏற்றுக்கொண்டு காலத்தின் அருமை கருதி ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்துவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு பின்னால் பொதுக்குழுவுடன் அண்ணன் மீர் பாஷா அவர்கள் சில கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார், மாவட்ட தலைவர் அவர்கள் பதிவுகளை பதிவு செய்ய இருக்கிறார் என்பதால் ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்துவிட்டு விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன? இதோ என் கைகளிலே இருக்கிறது இந்தியாவுடைய அரசியலமைப்பு புத்தகம். இந்த புத்தகம் என்னுடைய கையில தான் இருக்கு. இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற அடிப்படையில் தான் இந்த இடத்திலே இந்த கூட்டத்திற்கான முறையான அனுமதியை பெற்று இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அடிப்படை உரிமைகளை சொல்கிறது. இந்தியாவில் பிறந்த நான், இந்திய பிரஜையாகிய நான் எங்கு வேண்டுமானாலும் சென்று வாழலாம், வசிக்கலாம், விரும்பிய உணவை உண்ணலாம், விரும்பிய நபரை மணக்கலாம் என்றெல்லாம் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை. அதே போல அரசியலமைப்பு சட்டம் சில கடமைகளையும் எனக்கு வழங்கி இருக்கிறது. என்ன அந்த கடமை? இந்திய பிரஜையாக இருக்கக்கூடிய நான் இந்தியாவுடைய தேச ஒருமைப்பாடை பாதுகாக்க வேண்டும், மதச்சார்பற்ற கொள்கைகளை பின்பற்ற வேண்டும், இந்தியாவுடைய தேசிய கீதத்திற்கு தலை வணங்க வேண்டும், மூவர்ண கொடியை பாதுகாக்க வேண்டும். இப்படியெல்லாம் எனக்கு சில கடமைகளையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு பிரச்சார கூட்டங்களை காங்கிரஸ் கட்சி முன்னிறுத்தி நடத்துகிறது என்றால், நான் ஏற்கனவே சொன்ன அடிப்படை உரிமைகளும் அடிப்படை கடமைகளும் இன்றைக்கு ஆளக்கூடிய அரசால் கேள்விக்குறியாக பறிபோகக்கூடிய சூழல் என்பது இன்றைக்கு இந்திய மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராகத்தான் காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. சிலவர் சொல்வார்கள், பேசுகிறவன் பேசுவான், அவனுக்கு என்ன தெரியும், உருவாக்கியவனுக்கு தானே வழி தெரியும் என்று. ஆம், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சிக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை என்ன என்று. நேற்று முந்தா நாள் மழையில் நேற்று முளைத்த காளான் அரசியல் வாழ்வில் நரேந்திர மோடி, அவருக்கு என்ன தெரியும் இந்தியாவுடைய அரசியலமைப்பை பற்றி? அரசியல் சட்டத்தை இயற்றிய டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள், அரசியல் சட்டத்தினுடைய தலைவராக இருந்து பணியாற்றிய பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்தார். நள்ளிரவிலே சென்று அந்த வரையறைக்கான ஒரு சந்தேகம் அவருக்கு எழுகிறது. மகாத்மா காந்தியை சந்திக்கலாம் என்று நினைக்கிறார், முடியவில்லை. ஜவஹர்லால் நேருவை சந்திக்கிறார். அப்பொழுது நேரு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார், என்ன அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் இன்னும் உறங்கவில்லையா என்று. அழகாக பதில் சொன்னார் அம்பேத்கர், அழகாக பதில் சொன்னார், என் சமூகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது, அதை எழச் செய்வதற்காக நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தை பதிவு செய்த டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை இன்னைக்கு ஆளக்கூடிய பிஜேபி கேள்விக்குறியாக மாற்றி இருக்கிறது, மாற்ற முயல்கிறது. ஒருபோதும் அதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம், இடமளிக்க மாட்டோம். ஆளக்கூடிய அரசாங்கம் பாரதிய கட்சியை சேர்ந்த இந்த வட்டாரத்துடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும், உங்களுக்கு திராணி இருந்தால், நெஞ்சில் உரம் இருந்தால், நேர்மை திறன் இருந்தால், இதே இடத்திலே மேடை அமைத்து நாங்கள் வைக்கக்கூடிய 3 கேள்விகளுக்கு உங்களால் பதிலளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா என்பதை இந்த நேரத்தில் எனக்கு கருத்தாக பதிவு செய்கிறேன். சக்தி இருக்கிறதா? பாரதிய கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பொழுது உங்களுடைய கொள்கைகளே சொன்னீர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று சொன்னீர்களே, எங்கே போனது? நீங்கள் தான் இந்து நாடாக ஆக்குவதற்கு துடிக்கிறீர்களே. நீங்கள் முஸ்லிமுக்கு வேலை கொடுக்க வேண்டாம், கிறிஸ்தவனுக்கு வேலை கொடுக்க வேண்டாம், பௌத்தனுக்கு வேலை கொடுக்க வேண்டாம். 2 கோடி இந்துக்கு வேலை கொடுத்திருக்கிறாயா? 2 கோடி இந்துக்கு வேலை கொடுத்திருக்கிறாயா? இதே இடத்திலே மேடை அமைத்து இந்த மாநிலங்களே, இந்தந்த துறைகளிலே, மத்திய அரசாங்கத்திலே நாங்கள் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கோம் என்பதை பகிரங்கமாக அறிவிப்பதற்கு உனக்கு திராணி இருக்கிறதா? திராணி இருக்கிறதா?
உலகத்திலே வல்லரசு நாடாக இந்தியா வரப்போகிறது. ஏழை தாயின் மகன் நரேந்திர மோடி 56 இன்ச்சு மார்பளவு கொண்ட இரும்பு மனிதர் என்றெல்லாம் மங்கி பாத் நிகழ்ச்சியை நடத்தி மக்களை ஏமாற்றுகின்ற பிஜேபி கூட்டமே, உனக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். என்ன அந்த கேள்வி தெரியுமா? வேறு ஒன்றுமில்லை, இரும்பு மனிதன் தானே 56 இன்ச்சு நெஞ்சுவம் படைத்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நிகர ஒப்பற்ற மிகப்பெரிய தலைவர் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி எதற்காக இந்த 12 ஆண்டு காலமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு தயங்குகிறார் என்ற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா? செய்தியாளர்களை ஏன் சந்திக்க மறுக்கிறாய்? இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தினுடைய அமைச்சர், நீ பிரதம அமைச்சர், அதான் பிரதமர் என்ற பெயர். அந்த பிரதமர் என்ற பெயரை தாங்கிய நரேந்திர கூட்டம் நடந்த வருகை பதிவேட்டை உற்று பார்த்தால் அதிக முறை விடுமுறை எடுத்த நபர் நரேந்திர மோடி தான். Narendra Modi is not a prime minister, he is a very big picnic minister in our India. And the Narendra Modi is not a prime minister of India, he is a very big world corporate representative of Narendra Modi, the agent of the Narendra Modi. Where is Modi? Where is going to Modi? Where is Modi? என்று பல்வேறு கேள்விகளை எங்களால் பதிவு செய்ய முடியும். உலக கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய கைக்கூலியான நரேந்திர மோடியே இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை எங்கே கொண்டு சென்றிருக்கிறாய்? தமிழகத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே, நீங்கள் எதற்காக IPS ராஜினாமா செய்தீர்கள் என்பது ரகசியம் என்னிடம் இருக்கிறது. தேவைப்படும் பொழுது வெளியிடுகிறேன். நீ சொல்லுகிறாயே இந்த வழக்கிலே இந்த நெட்போன்ல எப்ப கால் போச்சு, எப்ப எடுத்து பேசினே அப்படின்னு நீ டேப் போட்ட பத்தியா அண்ணாமலை டேப்? நீ எப்ப IPS ஏன் ராஜினாமா பண்ண டேப் என்கிட்ட இருக்கு. தேவைப்படும் போது இறக்குவான். அண்ணாமலை நீ ஏன் IPS விட்டு வந்த? ஏன் பாரதிய கட்சி கொடியை பிடிச்ச? இப்ப எவ்வளவு சொத்து சேர்த்திருக்க? என் மண் என் இயக்கம் சொல்லிட்டு 300 மீட்டர் நடந்துட்டு கார்ல ஏறி உட்கார்ந்து போய் நீ எத்தனை பேரை மிரட்டி காசு வாங்கியிருக்க? பட்டியல் இருக்கு, சொல்ல முடியும். தைரியம் இருக்கா? நேருக்கு நேரா ஓரம் பண்ண பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு தைரியம் இருக்கா? இல்ல இப்ப இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்கு அல்லது அக்கா வானதி சீனிவாசனுக்கு இல்ல சீமாட்டி நிர்மலா சீதாராமனுக்கு தைரியம் இருக்கா? நான் கேட்கிறேன். பகிரங்கமா பதில் சொல்லணும். இந்தியாவோட வளர்ச்சி எங்க போயிருக்கு? காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகார காலத்திலே இந்திய ரூபாயுடைய மதிப்பு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு 43 ரூபாயிலிருந்து 45 ரூபாயை தாண்டல. இன்னைக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய இன்னைக்கு மதிப்பு என்ன? 85.7 ரூபாய் இன்னைக்கு ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு. இதுதான் இந்தியாவுடைய வளர்ச்சியா? ஆக இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைக்க முடியும். இதற்கெல்லாம் பதிலளிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஆக இப்படி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை, பொய்யான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து ஜாதியாக மதமாக மக்களை பிளவுபடுத்த அரசியலமைப்பு சொல்லக்கூடிய கூற்றுக்களை எல்லாம் காலில் போட்டு மிதிக்கக்கூடிய நரேந்திர மோடியை எதிர்த்த பிரச்சாரம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மதுரையிலே சமீபத்திலே பாரதிய கட்சி நடத்தினார்களே, RSS பாரதிய கட்சியும் இந்து முன்னணியும் சேர்ந்து முருகன் மாநாடு. யாரை பாதுகாக்க மாநாடு? நீங்க முருகனுடைய சேவகர்களா? முருகன் முதலில் யார் என்று தெரியுமா? அவன் தமிழ் கடவுள், குறிஞ்சி நிலத்தினுடைய மைந்தன், மலையும் மலை சார்ந்த மக்களின் பிரதிநிதி. அந்த முருகன் ஒருபோதும் உங்களை ஏற்க மாட்டான். எங்களிடம் முருகன் இருக்கிறார்கள். எங்களுடைய மாவட்ட உறுப்பினர் ஜெயந்திபுரம் முருகன் இருக்கிறார். இந்த போச்சராக கார்த்தி இருக்கிறார். எங்க மாவட்டத்தில் கார்த்திகேயனே முருகன் தான். நாங்க இங்க முருகன் தான் உட்கார்ந்து இருக்கிறோம். சொல்லு, நீ முருக பக்தர்கள் மாநாடு எதுக்கு நடத்தின?
என்னால சொல்ல முடியும். மதுரை மாநகர் காவல்துறை யார் சொன்னான்னு தெரியல. மதுரை மாநகர் காவல்துறை வாயை மூடிக்கிட்டு இறுக்க கட்டிக்கிட்டு எதுவும் சொல்ல மாட்டேங்குது. எதுக்கு? இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அன்னை செல்லூர் ராஜு வீட்டுல பண்ண வீட்டுல 200 கோடி காலமா முருகை மாநாடு நடந்தப்ப 200 கோடியை காணமா. அவர் வீட்டுக்கு ஈடி போக மாட்டேங்குது, அவர் வீட்டுக்கு ஐடி வர மாட்டேங்குது, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்? இருக்கிற ரவுடி இருக்கக்கூடிய எல்லா அயோக்கிய எல்லா பேரும் பாரதிய கட்சியில மெம்பரு. அவங்களுக்கு பூரா எந்த விதமான பாதுகாப்பும் உடனே துப்பாக்கி அந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. ஏன்? இப்ப 200 கோடி ரூபாய் பணம் காணாம போச்சு பத்திரிகையில செய்தி வருது. இதுல சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு சமீபத்தில் வார இதழில் வருது. பண்ணை வீட்டில் நடந்த கொள்ளையில் பாரதிய பிரிவை சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கும் பாரதிய கட்சியினுடைய பிரமுகர்களுக்கும் இதில் உடம்பு கூட்டு சரி இருக்கு, அவங்க தான் தலைமையேற்று நடத்தினாங்க அப்படிலாம் செய்தி வருது. நானா சொல்லல, ஆதாரம் இல்லாம சொல்லல, உடனடியா சொல்ல தைரியமா இருக்கு. ஆனா அதை பத்தி ஏன் காவல்துறை வாயை திறக்கல? ஏன் மௌனமா இருக்கீங்க? அதுலதான் முறையா நடவடிக்கை எடுக்காம யாரோ ஒருத்தி எங்கிருந்தோ வந்து மடப்புறங்காரிய கும்பிட வந்துட்டு சும்மா இருக்கிற பையனை குற்றச்சாட்டு சொன்னான்னு சொல்லி அடிச்சு கொண்டிருக்கீங்க. போலீஸ் விசாரணை சிஆர்பிசி இதெல்லாம் சொல்லுதா? குற்றவியல் நடைமுறை சட்டம் விசாரணை கைதிய இப்படிதான் நடத்தணும்னு சொல்லுதா? இதை படிச்சுட்டு தான் நீங்க படிக்க வேலையா இருக்கீங்களா? ஆளக்கூடிய அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே சங்பரிவார கூட்டத்துடைய கைக்கூலியாக காவல்துறை மாறி வருகிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற பணிகளை எதிர்காலத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அரசியலமைப்புக்கு எதிரான சக்திகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியக்கூடிய பணியை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியின் பின்னால் ஓரணியில் அணிதிரள வேண்டும் வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக மாநில பொதுக்குழு உறுப்பினர் தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே, நீங்கள் எதற்காக ஐபிஎஸ்ஐ ராஜினாமா செய்தீர்கள் என்பது ரகசியம் என்னிடம் இருக்கிறது. தேவைப்படும் பொழுது வெளியிடுகிறேன். நீ சொல்லுகிறாயே இந்த வழக்கிலே இந்த நெட்போன்ல எப்ப கால் போச்சு எப்ப எடுத்து பேசினேன் அப்படின்னு நீ டேப் போட்ட பத்தியா அண்ணாமலை டேப்? நீ எப்ப ஐபிஎஸ்ல ஏன் ராஜினாமா பண்ண டேப்பு என்கிட்ட இருக்கு. தேவைப்படும் போது இறக்குவான். அண்ணாமலை நீ ஏன் ஐபிஎஸ் விட்டு வந்த? ஏன் பாரதிய கட்சி கொடியை பிடிச்ச? இப்ப எவ்வளவு சொத்து சேர்த்திருக்க? என் மண் என் இயக்கம் சொல்லிட்டு 300 மீட்டர் நடந்துட்டு கார்ல ஏறி உட்கார்ந்து போய் நீ எத்தனை பேரை மிரட்டி காசு வாங்கியிருக்க? பட்டியல் இருக்கு, பட்டியல் இருக்கு, சொல்ல முடியும். தைரியம் இருக்கா? நேருக்கு நேரா ஓரம் பண்ண பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு தைரியம் இருக்கா? இல்ல இப்ப இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்கு அல்லது அக்கா வானதி சீனிவாசனுக்கு இல்ல சீமாட்டி நிர்மலா சீதாராமனுக்கு தைரியம் இருக்கா? நான் கேட்கிறேன். பகிரங்கமா பதில் சொல்லணும், பகிரங்கமா பதில் சொல்லணும். இந்தியாவோட வளர்ச்சி எங்க போயிருக்கு?